ஸோ வாரந்தோறும் வியாழக்கிழமை சந்தை கால்நடை சந்தை புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம வாடிவாசல் சுரேஷ் பிரதர் வந்திருக்காரு. மாடுங்க வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தால் விற்கும். ஆடுங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரு சிலர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்த எல்லா மாடுமே வந்து விற்றுருக்கு இன்றைக்கி காலையில். சாம்பிளுக்கு 2 எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா எங்கேயும் வருவேன். ஜனம் நிறைய இருக்கு, மாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. முதல் நாள்ன்றதுனால அப்படி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகும், வருவாங்க. ஓகே, இன்னைக்கே இவ்வளோ வந்திருக்கிறது பெரிய விஷயம். பால் கறக்குண்ணா 2 வேளை 20 லிட்டர் வரும். எவ்வளோ சனை எத்தனை சனை அது? ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் ஆகுமா? என்ன ரேட் என்ன கொடுக்குறீங்களா? கொடுக்குறது தான்ப்பா. என்ன ரேட் வந்தால் கொடுப்பீங்க? என்னண்ணா 3000 கணக்கு சொல்கிறேன், 70 வந்தால் கொடுப்பீங்க. மாடு சைஸ் மாடு இல்லை. இப்போ இன்னைக்கு 500 மாடு வந்தாலும் மாடு விற்றுருக்கு இன்னைக்கு. ஆமாம், வேலூர்லேருந்து வந்தாங்க, இன்னும் திருவண்ணாமலேருந்து வந்தாங்க, இன்னும் ஆற்காடுலேருந்து வந்தாங்க, விசாரத்துலேருந்து வந்தாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானன். இன்று ஜூன் 11ஆம் தேதி வியாழக்கிழமை நம்ம சந்தைக்கு வந்திருக்கோம். புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க சந்தை. எங்கன்னு பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த கம்மசமுத்திரத்தில் வியாழக்கிழமை வாரந்தோறும் வியாழக்கிழமை சந்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்று தாங்க முதல் நாள் சந்தை ஆரம்பிக்குது. எப்படி இருக்குது, மக்களிடையில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். வியாபாரிங்கெல்லாம் நிறைய பேர் வராங்க, வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு வருவாங்க. வணக்கண்ணா. ஆடுலாம் அதிகமாக வரும்ன்றது ராணிப்பாட்டு வர மாதிரியே இல்லை. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானன். வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த கம்பசமுத்திரம் வந்திருக்குங்க. வாரந்தோறும் வியாழக்கிழமை சந்தை ஆரம்பிக்க போது இன்றைய முதல் சந்தை நல்ல ஆரவாரத்தோட எல்லாரும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஆதரவோடு இன்றே ஆரம்பிக்குதுங்க. ஸோ இப்போ ஆடு கொண்டு வந்திருக்காரு. 4 குட்டி இருக்குது, 4 குட்டி 3 குட்டியா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்க? ராஜசேகர்ண்ணா, பள்ளக்கொல்லை வசந்தபுரம். அப்படிங்களா? ஆமாம். எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? 3 ஆடு கொண்டு வந்துருண்ணா. 3 ஆடு கொண்டு வந்து. 3 கொடியாடு வெள்ளாட்டு குட்டிண்ணா. கொடியாடுங்களா? ஆமாண்ணா. கொடியாடு குட்டிங்க, வெள்ளாட்டு குட்டியா? கொடியாடு கிராஸு வெள்ளாட்டு குட்டி சூப்பராக இருங்க பாருங்க. பார்க்குது. எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? 22,500 சொல்லிக்கிறேண்ணா. 3 சேர்த்து? ஆமாம். ஓகே. சந்தையில் எவ்வளோ வரையும் கேட்குறாங்க? 20 ரூபாய் கேட்குறாங்கண்ணா. 20,000 கேட்குறாங்க. ஆமாண்ணா. எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? இன்னும் ஒரு 1000 ரூபாய் தான் கொடுத்துடலாண்ணா. 21 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க. ஆமாண்ணா. ஓகே அண்ணா, இது புதுசாக சந்தை ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்கண்ணா, அதோட உங்களுக்கு எப்படிண்ணா இருக்குது சந்தை ஆரம்பிக்கிறது? நல்லா பயனுள்ள வகையில் இருக்குமா எல்லாருக்கும்? கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்குண்ணா. அப்படிங்களா? எல்லாமே சுத்தோட கிராமண்ணா. இல்லை 10 கிராமம், எல்லாம் 100 கிராமம் இருக்குது. நம்ம இந்த சென்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. போலூர் சந்தை நம்மளுக்கு ரொம்ப லாங்கு, ராணிப்பேட்டை ரொம்ப லாங்கு. இந்த சென்டர் இருக்குது. ஓகே, எல்லா கிராமத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். ஆமாம், சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஆமாண்ணா சந்தையாக தான் இருக்கும். வியாபாரிங்க அதே மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாமே இங்கே சந்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லோரும் ஆதரவு கொடுத்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போனோம். ஏன் அப்படின்னா இந்த வியாழக்கிழமை சந்தைன்னு பார்த்தோம்னா இங்கேருந்து லாங்கு பரதராமையில் இருக்குது சந்தை. அது பரதராமையில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும். அதனால் இங்கே சுற்றி வட்டாரம் இருக்கிறவங்களுக்கு வியாழக்கிழமை சந்தை வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். எல்லோரும் ஆதரவு கொடுத்து அடுத்தடுத்த சந்தையை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருங்க? அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? ஆரணி. ஆரணிலேருந்து வரீங்க? ஆமாம். அண்ணா நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களாண்ணா? வியாபாரி தான்ப்பா. வியாபாரி. அண்ணா நீங்கள் ஆடு கொண்டு வந்திருக்கீங்க, ஒரே ஆடு தான் கொண்டு வந்தீங்களா? ஆமாம்பா, ஒன்று தான் எடுத்துன்னு வந்தேன். ஓகே, எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா அந்த ஆடு? 7 ரூபாய் சொல்கிறேன்பா. 7000 சொல்கிறீங்க. 6 ரூபாய் வந்தால் கொடுத்துருவேன். 6000 வந்து ஃபைனல் பண்ணுறாருங்க. ஓகே, மரக்க குட்டிங்க 6000 ஃபைனல் பண்ணுறாரு. சந்தையில் எல்லாம் எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்க? 5,500 வரைக்கும் கேட்டாங்க. 5,000 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 5500 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே. நான் உங்கள் சந்தைக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரமா பக்கமான? பரவாயில்ல, 20 கிலோமீட்டர்ப்பா. 20 கிலோமீட்டர் தான். ஓகே, இதை விட்டுனா லாங் தான். அதுக்கு அடுத்தது ஆமாம், போலூர் போகணும், ராணிப்பேட்டை போகணும். ஓகே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் எந்த ஊருங்க? அரியப்பாடி. நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களா? ஐயா விவசாயி தான். எவ்வளோ தூரம் ஐயா நம்ம ஊருக்கும் இந்த சந்தை நடக்கிற இடத்துக்கும்? ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் தான், பக்கம் தான். ஐயா இப்போ ஒரு கெடா கொண்டு வந்தீங்க, செம்மறி கெடா. ஆமாம். பல்லுங்க ஐயா? பல் ஒன்றும் இன்னும் பல்லே வைக்கலைங்க. செம்மறி கடா கொண்டு வந்திருக்காரு கம்பசமுத்திரம் சந்தைக்கு. வியாழக்கிழமை வாரந்தோறும் இந்த சந்தை நடக்குது. சந்தை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எப்படின்னா பரவாயில்லையா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இன்னும் அறிமுகம் ஆகலை. இதான் நீங்கள் முதல் சந்தை? ஆமாம். ஓகே.
அண்ணா எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 18,500. 18,500 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோலையும் கேட்குறாங்க இங்கே? கேட்குறாங்க 14 கேட்குறாங்க, 15 கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ வந்து தருவீங்கண்ணா? ஒரு 16,000 அந்த கொடுத்துருவேன். 16,000 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க. 14,000. இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களாண்ணா? இருக்குது, வீட்டில் இருக்குது. எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்கண்ணா? இருக்குது, ஒரு 20 உருப்படி இருக்கும். 20 உருப்படி இருக்கு. ஓகே, ஆடு சூப்பராக ஒரு தரமான சேவல் வாங்கியிருக்காரு அண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் அன்பழகன். அன்பழகன் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? பொய்கை. பொய்கையிலேருந்து வராருங்க அன்பழகன் அண்ணா. நான் வியாபாரி விவசாயிங்களா நீங்கள்? வியாபாரி தாங்க. வியாபாரி. நான் இந்த சேவல் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 2,000 ரூபா கொடுத்து வாங்கினேன். 2,000. நான் இந்த சேவல் வந்து ஃபைட் பண்ணுவாங்களா அந்த சேவலா? ஆமாம், இல்லை சண்டை சேவல் தான். சண்டை சேவல். ஓகே, எவ்வளோ சொன்னாங்கண்ணா ஃபர்ஸ்ட் அவங்க? அவர் 2,700 சொன்னார். 2,700 சொன்னாங்க. நீங்கள் 2,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஓகே அண்ணா, இப்போ கம்ப சமுத்திரத்தில் ஆடு மாடு கோழி மூணுமே சந்தை ஒரே இடத்துல நடக்க போகுதுங்க. ஆமாம். என்னென்ன சொல்ல வரீங்க? பரவாயில்ல, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? மாடு வந்தால் பரவாயில்ல, மாடு ஆடு எதுவுமே பொருள் வந்தால் தான் வாங்க போவோம். நாங்கள் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படிங்களா? எதுவுமே இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் கம்மியாக வந்துருக்குது. ஓகே, அதனால் கோழியாவது வாங்கணும்னு ஒரு வாங்கினேன். இதே ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தார், அவருக்கு என்ன லாபம் கொடுத்து நான் வாங்கினேன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால எல்லாரும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா மாடு நிறைய வரும்னு பார்த்தோம், எதிர்பார்த்தோம். மாடு எதுவும் வரல. ஓகே, அதனால் சரி நம்ம நெக்ஸ்ட் வாரம் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, கண்டிப்பாக அடுத்த வாரம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஆடு மாடெல்லாம் கொண்டு வாங்க. ஜனெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். நிறைய பேர் கொண்டு வரல, வாங்குறதுக்கு வந்துருக்காங்க. வாங்குறது மொத்தம் வியாபாரி தான் வந்திருக்காங்க, வேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் திரும்பி வாங்காத திரும்பி போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இன்னும் மாடு வந்தால் ஆடு மாடு எது வந்தாலும் கொஞ்சம் இதுவாகும். ஓகே, அதாவது வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சந்தையில். இன்னைக்கு நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆடு மாடு வாங்குறதுக்கு வேனெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆடு மாடு வரவு குறைவு. ஜூன் 11ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை புதுசாக சந்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப சமுத்திரத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை சந்தை ஆரம்பிக்க போகிறாங்க. ஆடு மாடு கோழி கால்நடை சந்தை ஆரம்பிக்க போகிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கண்ணா. ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நம்ம கனிம்பாடி பக்கத்தில் சோழவரம்ண்ணா. சோழவரத்துலேருந்து வரீங்க? சோழவரம் புதூர் கிராமம். ஓகே ஓகே, அங்கேருந்து நம்ம வரோம். ஓகே, சந்தைக்கு வந்து முதல் மாடை நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். மாடு வாங்குறது நாங்கள் தான், விற்றது நாங்கள் தான். அப்படிங்களா? எந்த மாடு கொண்டு வந்தீங்க? எவ்வளோக்கு கொடுத்தீங்க? எவ்வளோக்கு வாங்கினீங்க? சொல்லண்ணா. கண்ணு பஸ் ஓடியாங்கண்ணா. கண்ணு பசு ஓட்டு வந்தீங்க. ஓகே, எவ்வளோக்கு கொடுத்தீங்க? 38,000. 38 கண்ணு 8,500. 38,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு பசு ஒரு கன்று ரெண்டும் சேர்த்து. ஓகே, நீங்கள் வணக்கம். உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வரீங்க? எல்ஜி புதூர் செல்வம். எல்ஜி புதூர் செல்வம் ஐயா வந்து 2 ஆடு கொண்டு வந்திருக்காங்க. ஐயா எவ்வளோ விலை சொல்கிறீங்க ஆடு? 17 சொல்கிறேன். 17 வந்தால் கொடுக்குறேங்க. 17,500 சொல்கிறாரு. 17,000 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரா? நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களா ஐயா? வியாபாரி தாங்க. வியாபாரி. ஓகே, இது என்ன ரகம் ஆடுங்க? இது நாட்டு ஆடு தாங்க. ஓ, இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களா வீட்டில்? இருக்குது. எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? எல்லாம் ஒரு 20 ஆடு இருக்குது. 20 ஆடு இருக்குது. ஃபேமஸ் வந்து நிறைய ராணிப்பேட்டை தான் போகிறது. இப்போ இதுக்கு தான் சாம்பிளுக்கு 2 எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா எங்கேயும் வருவேன். ஓகே, அதாவது வழக்கமாக வந்து ராணிப்பேட்டை கொண்டு போவாராம். இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ தான் ஆளுங்கெல்லாம் சேர்றாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது சந்தை. மக்களோட ஆதரவும் வியாபாரிங்க ஆதரவு இருந்ததுன்னா கண்டினியூஸாக நல்லா டெவலப் ஆகும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க, இது விற்பனைக்கா? ஆமாங்க, விற்பனைக்கு தான். ஓகே, நான் நீங்கள் வியாபாரி விவசாயிங்களா? இல்லை, விவசாயி தான். விவசாயி தான். இப்போ ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க, இது சென மாடாண்ணா? சென மாடு தாங்க. இது தலைச்சங்கண்ணு போட போதா இல்லை கண்ணு போட்டிருக்கு ஆல்ரெடி? இது வந்து கண்ணு போட்டு இது 2வது கண்ணு. 2வது கண்ணு வயிற்றுல இருக்கு? ஆமாம், 2வது கண்ணு வயிற்றுல. 2வது கண்ணுங்க. ஓகே, எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? நம்ம விலைக்கு 60,000 சொல்லிடுறோம். 60,000 சொல்கிறீங்க. பல்லுண்ணா? 6 பல்லு. 2வது கண்ணு வயிற்றுல இருக்கு, 6 பல்லு. 60,000 விலை சொல்கிறாரு. கலரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, மடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? இங்கே சந்தைக்கு 40 கேட்குறாங்க. எவ்வளோங்கண்ணா? 40 கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ வந்து தர மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க? 55 வந்தால் 55 வந்தால் விற்பனை செய்கிறாங்க. 55 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க. 2வது கண்ணு 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கும்ண்ணா? காலையில் எவ்வளோ கொடுத்துருந்துச்சு? காலையில் 5.5 லிட்டரு ஊற்றிருக்கேன். சாயங்காலம் 4.5 லிட்டரு ஊற்றிருக்கேன். ஓகே, 10 லிட்டரு கணக்கு ஒரு நாளைக்கு. அண்ணா இன்னைக்கு சந்தை எப்படிண்ணா இருக்கு?
சந்தை நிலவரம் ஜனம் நிறைய ஜனம் நிறைய இருக்கு, மாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. முதல் நாள்ன்றதுனால அப்படி இருக்கு. வரும், ஆனால் எடுத்த முதல் நாளே யாரும் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும், வருவாங்க. ஓகே. ஆனால் இன்றைக்கே இவ்வளோ வந்திருக்கிறது பெரிய விஷயம். இன்னும் நிறைய வருவாங்க. ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஊர்ல இருந்து வீட்ல இருந்து, அவங்களுக்கு என்ன எவ்வளோ பால் கறக்குண்ணா? 2 வேளை 20 லிட்டர் வரும். எவ்வளோ சனை எத்தனை சனை அது? ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் ஆகுமா? என்ன ரேட் என்ன கொடுக்குறீங்களா? கொடுக்குறது தான்ப்பா. என்ன ரேட் வந்தால் கொடுப்பீங்க? இந்த வாரம் 70 வந்தால் கொடுத்துருவோம். 70 வந்தால் கொடுப்பீங்களா? என்னண்ணா 3000 கண்ணு சொல்கிறேன், 70 வந்தால் கொடுப்பீங்க. மாடு சைஸ் மாடு இல்லை. வேறு கண்ணு மாடு எனக்குதா? எதுவுமே இல்லை ஐயா, இதாக இருக்குது. அண்ணா உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா? மேலே ஊப்புங்க ஐயா. மேலே குப்பத்துல வரீங்க அண்ணா. 2 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம். 2 மாடு வந்து சென மாடு தான். ஆமாம். இது 3வது ஈத்து வயிற்றுல இருக்கு, அது 2வது ஈத்து வயிற்றுல இருக்கு. ஓகே. பல்லுங்கண்ணா? பெல்லு வந்து இது கடமளிப்பாக இருக்குது, அது பெல்லு சரியாயிடுச்சு. ஓகே. இப்போ சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல் சந்தை இது, வியாழக்கிழமை, வாரந்தோறும் வியாழக்கிழமை நடக்கும். ஆமாம். ஓகே. நீங்கள் சந்தையில் எவ்வளோ விலைக்கு கேட்குறாங்கண்ணா? வியாபாரிங்களாம் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்களா விலைக்கு? கேட்குறாங்க ஐயா. கேட்குறாங்களா? கேட்குறாங்க. எவ்வளோ விலைக்கு கேட்டிருக்காங்க இது வரைக்கும்? ₹1 விட்டு கேட்குறாங்க, நான் 1.10 சொல்லிக்கிறேன். ரெண்டும் சேர்த்து? ஆமாம் ஆமாம். 1,10,000 சொல்கிறாரு, 1 உடைக்க சொல்கிறாங்க வியாபாரிங்க வந்து. ஃபைனலாக எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? அந்த ஒரு 95 வந்தால் கொடுத்துருவேன். இன்னும் மாடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களாண்ணா வீட்டில்? வீட்டில் இருக்கு, ஏற்றாரில். நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களாண்ணா? வியாபாரி. வியாபாரி. வியாபாரிங்க வரவு நிறையா இருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க. சந்தை எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. வந்து சந்தை இன்னும் டெவலப் ஆகணும். என்னென்ன மாடு வரணும்ண்ணா, மாடு வந்தால் டெவலப் ஆகும். வியாபாரிங்களா வந்து ஆமாம், நிறைய வியாபாரம். இப்போ இன்னைக்கு 500 மாடு வந்தாலும் மாடு விற்றுருக்கு இன்னைக்கு. ஆமாம். வியாபாரிங்க வந்து ஆனால் இதனால் வேலூர்லேருந்து வந்தாங்க, இன்னும் திருவண்ணாமலேருந்து வந்தாங்க, இன்னும் ஆற்காடுலேருந்து வந்தாங்க, விசாரத்துலேருந்து வந்தாங்க. சந்தை வந்து இடம் எப்படின்னா இருக்கு? இடம் நல்லா வசதி இருக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1000 மாடு கிட்ட நிற்கலாம்ண்ணா. வசதி எல்லாம் எப்படின்னா இருக்கு? வசதி நல்லா இருக்கு. வண்டி வர்றதுலாம் வசதி இருக்குது, வாங்கிறதுக்கும் வசதி இருக்குது. ஆனால் மாடுங்க இல்லை. மாடுங்க வந்தால் வந்து வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ வாரந்தோறும் வியாழக்கிழமை சந்தை, கால்நடை சந்தை புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் முதல் சந்தை. நம்ம வாடிவாசல் சுரேஷ் பிரதர் வந்திருக்காரு. ஓகே. சந்தை நல்லா இருக்குது. ஏன்னா ஆளுங்க வந்திருக்காங்க, நிறைய பேர் மாடு எடுத்துகிட்டு வரல. மாடு எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக விற்றுருக்கும். அவ்வளோ வியாபாரிங்க வந்திருக்காங்க வாங்கிறதுக்காக. மாடுங்க வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தால் விற்கும். ஆடுங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரு சிலர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்த எல்லா மாடுமே வந்து விற்றுருக்கு. இன்றைக்கி காலையில் ஒரு 4-5 மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எல்லாமே விற்றுருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம். கொண்டு வந்த ஆடு மாடு எல்லாமே சேல் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. என்ன விஷயம்னா, நிறைய பேர் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கும், பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு வரலான்னு பிளானில் வந்திருப்பாங்க. க்ரௌடும் சேர்ந்துருக்கு பாருங்கள், ஜனம். மாடு வாங்க வந்தீங்களா ஐயா? ஓகே. இன்னைக்கு எப்படி இருக்குது சந்தை சொல்லுங்கள், என்ன வரும்? சந்தை இப்போ புது சந்தை கொஞ்சம் இதுவாக இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்களா? வந்து ஜனம் ஓவராகுது. ஜனங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே. மாடுக்கு இன்னும் சேரல, வரல, கம்மியாகுது. இந்த வீடியோ பார்க்குறாங்கல்ல, வீட்டில் இருந்து பார்ப்பாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, ஏதாவது சொல்லுங்கள் அவங்களுக்கு. அவங்களுக்கு எல்லாம் சொல்லணும், ஜனம் வருது, மாடு சேரணும், வாங்க மாடு சேரணும். அடுத்த வாரம் வாங்க எல்லாம் ஜனம் மாடு ஓட்டினேன். வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க.